எங்களுடைய ஹதீமார் சம்மேளனத்தின் மூலமாக நாம் ஆழமான நன்றிகளை தெரிவிக்கிறோம். Hello guys, நம்மளுடைய எல்பி குரூப் யூடியூப் சேனலை பார்த்து ரசியுங்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அழகிய முறையில் இந்த கசீதாவை ஏற்றி சென்ற அரபா குர்ஆன் மதர்சா குழுவினருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இறுதியாக நன்றி உரையையும் துவா பிரார்த்தனையும் செய்வதற்காக வேண்டி நமது மூதூர் ஹத்தீப்மார்கள் நலம்பூர் சங்கத்தின் உபதலைவர் அஷேக் அல் ஹாஃபில் எஸ்எம் சஃப்ராஸ் புர்கானி அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده. وقال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل جزاء الإحسان إلا الإحسان. وقال نبينا عليه الصلاة والسلام: من لم يشكر الناس لم يشكر الله. எங்களுடைய சிறிய அழைப்பிதழை ஏற்று பெரிதாக மதித்து மூதூர் ஹத்தீமார் சம்மேளனத்தினுடைய பதிலை கண்ணியமாக மதித்து பல தொலை தூரத்திலிருந்து வருகை தந்து மூதூர் ஹத்தீமார்கள் சம்மேளனத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் குர்ஆன் மதரசாக்கள் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட குர்ஆனை வழங்கி வைத்த, அது மாதிரி அதற்காக யார் யாரெல்லாம் சிரமப்பட்டார்களோ பணத்தினால் சுமார் 1,65,000 பெறுமதியான பணத்தொகையை அல்லாஹுடைய கலாமுக்கு இறுதி நாள் வரைக்கும் நிரந்தர நன்மை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மறுமைக்கான சேமிப்பாக இதொரு நல்லொரு அமலாக இதை அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் மூதூர் மண் சார்பாக ஹத்தீமார்கள் சம்மேளனத்தின் சார்பாக ஆழ்ந்த மனதிலிருந்து மிக ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தந்து இதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து தந்த ஆனைச்சேனை மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய ஹத்தீமார் சம்மேளனத்தின் மூலமாக நாம் ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதற்காக பிரயாணத்துடைய செலவை செலவழித்து அதை பொருட்படுத்த அத்துணை மனிதர்களுக்கும் நாம் துஆவுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் குவைத் நாட்டிலிருந்து இதற்காக செலவழித்த கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற சமகாலத்தில் மக்கி மறைந்திருக்கிற ஒரு நூதனமான ஒரு விடயம்தான் இந்த கல்விக்காக கரம் கொடுக்கும் செல்வந்தர்கள் இல்லாமல் தற்பொழுது தவிக்கின்ற காலப்பகுதியில் இந்த எல்பி குரூப் மூலமாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் மூலமாக மிக வீர நடை போட்டு கொண்டிருக்கும் இந்த எல்பி குரூப் உறுப்பினர்களுக்கும் அதற்காக காலம் முழுவதுமாக சேவையாற்றி கொண்டிருக்கும் அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த ஆழ்ந்த மூதூர் மண் சார்பாக ஹத்தீமார்கள் சம்மேளனத்தின் சார்பாக ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது சூரத்துர் ரஹ்மானில், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அதனுடைய தெளிவான நேரடி கருத்து தான், மனிதன் செய்கின்ற நலவுக்கு நலவேதான் கூலி. நீங்கள் இந்த எல்பி குரூப் மூலமாக மூதூரில் வறுமை கோட்டின் கீழுள்ள இந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சுமார் 1,65,000 பெறுமதியான குர்ஆனை வழங்கி வைக்கிறீர்கள். இது உண்மையிலே இதற்காக யார் யாரெல்லாம் மிக சிரமப்பட்டார்களோ, பணத்தை இறைத்தார்களோ, ஆரோக்கியத்தை செலவழித்தார்களோ, விசேஷமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று பெரிதாக மதித்து அதற்காக சகல ஒத்துழைப்புகளை வழங்கிய இங்கே இந்த அறிவித்தல் பலகையில் போடப்பட்டிருக்கிற அஷ்கர் மற்றும் ஃபஸ்லான், அதுபோன்ற ரிஃபாஸ், அது மாதிரி இதில் போடப்பட்டிருக்கிற அத்துணை மனிதர்களுக்கும் நாம் மூதூர் ஹத்தீமார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக எங்களுடன் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் மனித உரிமை மீறலில் நானும் இங்கே இருக்கிற மூதூர் ஹத்தீமார் சம்மேளனத்தின் செயலாளர் இஹ்சான் மூலையும் மிக நீண்ட கால உறுப்பினர், எங்களுடைய டிரெக்டர் தான் முன்னாள் காட்சியளிக்கும் சக்தி மீடியாவில் பணிபுரியும் ஃபஸ்லான் சார் அவர்களுக்கும் நாங்கள் ஆழ்ந்த நன்றிகளை மிக உருக்கமாக ஆழமாக தெரிவித்துக் கொள்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த இடத்தில் நாங்கள் தவறினோமோ, விசேஷமாக யார் அல்லாஹுடைய கலாமுக்கு நிறைவாக பணத்தை வாரி இழைத்தார்களோ அவர்களுக்கும் மூதூர் மக்கள், மூதூர் சிறார்கள், மூதூர் மண், இந்த ஆனைச்சேனை மஸ்ஜித், மூதூர் ஹத்தீமார்கள் சம்மேளனத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதுடன் ஆழ்ந்த நன்றிகளையும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கிய
தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சமகாலத்தில் பெண்கள் சமூக சேவையில் ஈடுபடுவது மிக குறைவு, விரல் விட்டு எண்ணுவது கஷ்டம். அந்த வகையில் இங்கே ருக்ஷானா என்று சொல்லக்கூடிய இளம் வயது பெண், அந்த மேடம் அவர்களுக்கும் மூதூர் ஹத்தீப்மார் சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதற்காக பணியாற்றி கொண்டிருக்கும் ரிஸ்வான் மௌலவி அவர்களுக்கும் மிக ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக பணங்களை செலவழித்து வந்திருக்கிற பின்னால் அமைதியாக அமர்ந்திருக்கும் நசார் ஹாஜியார் கெக்குனுகோல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு யார் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவருடைய கடைசி சக்கராத்தையும் லேசாக்கி அவருடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்து வறுமை இல்லாத செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுடைய குழந்தைகளை கண்குளிர்ச்சியான குழந்தைகள் ஆக்க வேண்டும் என்று மூதூர் ஹத்தீப்மார் சார்பாக நாங்கள் அனைவரும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செய்வோம் என்பதை உறுதியாக கூறி இந்த நன்றி உரையை மிக ஆழமாக கவலையாக நல்ல பரந்த மனதுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ அஹ்ஸனல் ஜஸா வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்து